அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயலலிதா எம்ஜி. தெரிந்து கொள்வோம். இன்று நான் கூண்டுக்கிளி என்ற பழைய படம் 1954ஆம் ஆண்டு வெளிவந்த அந்த படத்தை பற்றி கொஞ்சம் நான் சொல்லவிருக்கேன். இந்த படம் பழைய படம். கூண்டுக்கிளிங்கிற இந்த படத்தில் நடித்தவங்க யாருன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆரும் செவாலியர் சிவாஜி கணேசன். நல்ல படம். அதாவது இந்த படத்தில் உள்ள கதை ஒரு நல்ல கதை, குடும்ப கதை. ஓகே, குடும்ப கதைனா என்ன? 2 நண்பர்கள், அதாவது சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் 2 பேரும் கூட்டாளிங்க. சிறு வயசில் கூட்டாளிங்க. அப்புறம் அதுக்கு பிறகு பெருசாகிடுறாங்க. பெருசாகி கொஞ்ச நாள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை. 2 பேரும் சிவாஜியும் எம்ஜிஆரும் வேறு பக்கம் எல்லாம் எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. 2 பேர் பார்த்துக்க முடியல. ஸோ பிரிஞ்சிட்டாங்க. இதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஒரு நாள் சிவாஜி கணேசனை சந்திக்கிறாரு. அவர் எங்கே சந்திக்கிறாருன்னா, எம்ஜிஆர் சிவாஜி கணேசனை தண்டவாளத்தில் சந்திக்கிறாரு. தண்டவாளம், இந்த ரயில் போகுமே அந்த அந்த பாதை, தண்டவாளம், அதில் போய் சிவாஜி கணேசன் படுத்துக்கிறாரு. படுத்து சூசைட் பண்ணிக்க, அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போய் தண்டவாளத்தில் படுக்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் அந்த சமயம் அந்த வழியாக போய் நடந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ தண்டவாளத்தை பக்கத்தில் தான் அவர் ரயில் போகிற பாதையில் யாரோ படுத்துருக்கிறது தெரிஞ்சு வேகமாக எம்ஜிஆர் போய் சிவாஜி கணேசனை காப்பாற்றி விடுகிறாரு. அவர் காப்பாற்றி கூட்டிக்கிட்டு வராரு சிவாஜி கணேசனை. அவர் கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு அப்புறம் அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ கூட 2 பேர்த்துக்கும் யார் என்னான்னு ஒன்றுமே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னே உள்ள கூட்டாளிங்க தான் 2 பேருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிக்க முடியாமல் போச்சு. ஏன்னா சிவாஜி கணேசன் அந்த சமயத்தில் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி இருந்தார். சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு, சிலுவார் கிழிச்சு விட்டுக்கிட்டு, பார்க்க பைத்தியக்கார மாதிரி, ஒரு பார்க்குறதுக்கு மனநோயாளி மாதிரி தாடி வேறு வச்சுருந்தார். அதனால் எம்ஜிஆர் கண்டுபிடிக்க முடியல, அவரோட கூட்டாளி தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. சிவாஜி கணேசனை நல்லா உத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ ஜீவா தானே அப்படிங்கிறாரு. ஏன்னா எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருச்சு அவரோட கூட்டாளி தான், அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னே உள்ள கூட்டாளி தான் அப்படின்னு எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருச்சு முகத்தை பார்த்து. ஆனால் தாடி வச்சுருக்காரு. ஆனால் நல்லா சரியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாரு எம்ஜிஆர். அப்போ கேட்குறாரு, நீ ஜீவா தானே அப்படின்னு. அப்போ சிவாஜி கணேசன் சொல்கிறாரு, என் பேர் ஜீவா, என் பேர் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டார் எம்ஜிஆர்கிட்ட. எம்ஜிஆர் சொன்னார், நான் தான் உன் கூட்டாளி, அந்த காலத்தில் பாலிய சிநேகிதர், 2 பேரெல்லாம் ஒன்றா வாழ்ந்தோம், உயிர் தோழர்களாக வாழ்ந்தோம், மறந்து போச்சான்னு கேட்குறாரு. அந்த சமயம் சிவாஜி கணேசனுக்கு நினைவு வந்துருச்சு. ஓ, நீ தான் தங்கராஜா அப்படிங்கிறாரு. அதில் அந்த படத்தில் எம்ஜிஆரோட பேர் தங்கராஜ். ஸோ இப்போ நீ தான் தங்கராஜான்னு சிவாஜி கணேசன் எம்ஜிஆரை பார்த்து கேட்க எம்ஜிஆர் ஆமான்றாரு. ஸோ நம்ம 2 பேரும் உயிர் கூட்டாளிகளாக இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், ஒன்றோட ஒன்றா எவ்வளோ இணை பெரியாமல் நண்பர்களாக வாழ்ந்தோம். இப்போ எல்லாம் பிரிஞ்சிட்டோமே. இப்போ பிரிஞ்சிட்டு நான் உன்னை பார்க்குறதுக்கு தான் இருந்தேன். ஆனால் இந்த குளத்தில் இல்லை, நான் கல்யாண குளத்தில் உன்னை பார்க்கலான் இருந்தேன், உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு. ஆனால் இப்போ என் நிலமை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு சிவாஜி கணேசன் எம்ஜிஆர்கிட்ட பார்த்து. சிவாஜி கணேசன் சொல்கிறாரு எம்ஜிஆர்கிட்ட, என் நிலமை ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா? எல்லாம் ஒரு பெண்ணுனால் நான் இந்த குளத்துக்கு ஆளாயிட்டேன், இறக்குறதுக்கு போயிட்டேன். நான் ஆசைப்பட்ட பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியல, அவள் எங்கே போனானே தெரில அப்படின்னு சிவாஜி கணேசன் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் சொன்னார், பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா பரவாயில்ல, பெண்ணை
அதுக்காக போய் இறக்கணுமா அப்படின்னு எம்ஜிஆர் எல்லாம் என்னென்னமோ சொல்ல, அவர் சிவாஜி கணேசனும் பதில் சொல்ல, அதுக்கு பிறகு 2 பேரும் ஒன்றா போனாங்க. எம்ஜிஆர் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனார். எம்ஜிஆர் வீட்டில் தான், பக்கத்து வீட்டில் தான் இருந்தார் சிவாஜி கணேசன். கூட்டி கொண்டு போய் எம்ஜிஆர் வீட்டுக்குள்ளே வச்சுக்கல. எம்ஜிஆர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அதில் சிவாஜி கணேசனை தங்க வச்சுருக்காரு. ஸோ இப்போ இவங்க எம்ஜிஆர் வீடு பக்கம், அந்த பக்கம் சிவாஜி கணேசன் வீடு, அதில் இருந்திருக்காரு. ஸோ இப்போ இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் சிவாஜி கணேசனுக்கு தெரிஞ்சிருச்சு, எம்ஜிஆர் மனைவி சிவாஜி கணேசன் காதலிச்ச பெண்ணுன்னு. முந்தி கல்யாணம் பண்ணிக்க முடியலல்ல சிவாஜி கணேசன், அந்த பெண்ணு தான் எம்ஜிஆரோட மனைவியாக இருக்காங்கன்ட்டு சிவாஜி கணேசனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ சிவாஜி கணேசனுக்கு மனசு ரொம்ப வேதனையாக போச்சு. நம்ம ஆசைப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியல, நம்ம பெண்ணை நம்ம நண்பர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு மனசில் கொஞ்சம் வேதனை இருந்திருக்கு அவருக்கு முடியல. அவர் எம்ஜிஆரோட மனைவி பேர் மங்களா. ஃப்ரெண்டை கூட்டாளியை எம்ஜிஆர் வீட்டுக்கு பக்கத்தில் குடி வச்சுட்டாரு. எம்ஜிஆர் இந்த பக்கம் இருக்கார். ஸோ இப்போ சிவாஜி கணேசனோட முந்தி விருப்பப்பட்ட அந்த பெண்ணு எம்ஜிஆரோட மனைவின்னு தெரிஞ்சதும் அவருக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்கல. நான் போகிறேன் அந்த வீட்டை விட்டுன்ட்டு எம்ஜிஆர்கிட்ட சொன்னார். அப்புறம் அப்பவும் எம்ஜிஆருக்கு மனசு கேட்கல, இவர் எப்படி நம்ம விடுறது, இவர் வேறு உடம்பு வேறு எப்படி கிடக்குது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கார், அதையும் இதையும் பேசிக்கிட்டுன்ட்டு விடலை, அங்கேயே வச்சுருந்தார். அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த சிவாஜி கணேசனை குடி வச்சுருந்தார், நீ இங்கேயே இரு அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் மனைவி அவங்க ஏதோ குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டிருக்காங்க. அவங்க எம்ஜிஆருக்கு ஒரு பையன் இருந்திருக்கான் வீட்டில், கண்ணன். எம்ஜிஆரோட மகன் பேர் கண்ணன். ஸோ இப்போ சின்ன பையன்தான். சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் மகன்கிட்ட தண்ணி கேட்க, தண்ணி போய் வாங்கிட்டு வர போயிருக்கான் எம்ஜிஆர் மனைவிக்கிட்ட, அவங்க அம்மாக்கிட்ட. அப்போ அவங்க அம்மா எடுத்தாந்து கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பையன் தண்ணியை ஊற்றிட்டான், அதனால திரும்ப தண்ணி எடுத்துக்கொண்டாந்து சிவாஜி கணேசன்கிட்ட கொடுக்கறதுக்கு வந்தாங்க. அப்போ பார்த்தப்ப தான் சிவாஜி கணேசனுக்கு தெரிஞ்சுது, நம்ம விருப்பப்பட்ட பொண்ணு, ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டார், சிவாஜி கணேசன் நான் வெளியாகணுன்ட்டு வெளியாயிட்டார், வீட்டை விட்டு வெளியாயிட்டார். வெளியாகி எங்கேயோ அங்கங்கெல்லாம் போயிட்டு கடைசியில் பிரச்சனை வந்துருச்சு. யாருக்கு? எம்ஜிஆருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் பிரச்சனை வந்துருச்சு அவங்க மனைவினால். ஸோ அந்த சமயத்தில் ஒரு நாள் எம்ஜிஆரை அங்கே உள்ள மனிதர்கள் சிலர் மக்கள் இருக்காங்கள, அந்த இடத்துல வாழ்ந்த மக்கள், அவங்க எம்ஜிஆரோட மனைவியையும் சிவாஜி கணேசனையும் வச்சு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எம்ஜிஆர் அந்த வழியாக போய்கிட்டு இருக்காரு, எல்லோரும் பேசுகிறது அவர் எம்ஜிஆர் காதுக்கு விழுந்துருச்சு. அப்புறம் எம்ஜிஆர் போய் என்ன இதுன்னு கேட்க, அப்புறம் அதில் ஒருத்தன் கத்தி எடுத்துக்கிட்டு எம்ஜிஆரை வெட்ட வந்துட்டான். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப தற்காப்புக்காக எம்ஜிஆர் கையில் இருந்த ஏதோ ஒரு சாமான் எடுத்து அவன் தலையில் அடிச்சிடுறாரு. தலையில் அடித்து தான் அவன் செத்து போயிடுவான். எம்ஜிஆரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. எம்ஜிஆரை ஜெயிலில் போட்ட பிறகு எம்ஜிஆரோட மனைவியை சிவாஜி கணேசன் போய் டிஸ்டர்ப் பண்ணுறாரு, மங்களாவுக்கு தொல்லை கொடுக்குறாரு. ஸோ இப்போ எம்ஜிஆரோட மனைவி கிட்ட போய் தகாத முறையில் நடந்துக்கிட்டு, எனக்கு நீ வேணும், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எங்கூட வந்துடு, அப்படி இப்படின்னு எம்ஜிஆர் மனைவி கிட்ட போய் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி எம்ஜிஆர் மனைவிக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி, அப்பவும் எம்ஜிஆர் மனைவி மங்களா அவங்க எதுவுமே தகாத வார்த்தையில் பேசலை, அவங்க நல்லா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சிவாஜி கணேசன் கேட்கல. அதாவது எம்ஜிஆர் ஜெயிலில் இருக்கிறப்ப எம்ஜிஆர் மனைவி கையில் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க.
அந்த சமயத்தில் எம்ஜிஆர் மனைவி வந்து சிவாஜி கணேசன்கிட்ட ஹெல்ப்பு கேட்டாங்க. ஏன்னா அந்த சமயம் மங்களா பையனுக்கு வந்து மகனுக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு, உடம்பு முடியாமல் போச்சு. அப்போ போய் சிவாஜி கணேசன்கிட்ட ஹெல்ப்பு கேட்டாங்க. என் பிள்ளை முடியாமல் கிடக்கு, காய்ச்சல் வந்து சாப்பாடு கூட இல்லை, எங்களுக்கு காசு இல்லை கையில், அவர் ஜெயிலில் இருக்கார், எனக்கு காசு கொஞ்சம் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் சிவாஜி கணேசன் முடியாதுன்ட்டார். நீ வந்து என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லு, என் கூட வந்துடுறதா சொல்லு, அப்போ நான் வந்து காசு கொடுக்குறேன்ட்டு. ஆனால் வந்து அவங்க மங்களா வந்து முடியாதுன்ட்டாங்க. இப்படி இந்த மாதிரி வகையில் எனக்கு நீங்கள் காசு கொடுத்து உதவ வேண்டாம், என் பிள்ளையை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும் அப்படின்ட்டு எம்ஜிஆர் மனைவி அவங்க வீட்டை விட்டு வெளியாகி அங்கே ரோட்டில் ஒரு இடம் இருக்கும், சத்திரம் மாதிரி இருக்கும், அங்கே போய் உட்காந்து பிள்ளைய வச்சுக்கிட்டு சாப்பாடு இல்லாமல் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்து அப்படி முடியாமல் கிடப்பாங்க. அந்த சமயத்தில் கூட சிவாஜி கணேசனோட மனசு மாறல, ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீ வந்துருப்பையும் கூட நான் உனக்கு வந்து காசு கொடுக்குறேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு, பிள்ளைய நான் காப்பாற்றுறேன், காய்ச்சல் அடிக்கிறது இல்லை நான் காப்பாற்றுறேன் அப்படி. எம்ஜிஆர் மனைவிக்கு வந்து மனசு மாறல, இப்படிப்பட்ட ஒரு உதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு உதவி தள்ளிட்டு போயிட்டாங்க. வாழ்கிறதுக்கு எனக்கு காசு கொஞ்சம் வேணும், கொடுங்கன்ட்டு திரும்ப வந்து கேட்குறாங்க. யார்கிட்ட? சிவாஜிக்கிட்ட. பையனுக்கு வந்து முடியாமல் தான் கிடந்துச்சு, அதோடு தான் இருந்தாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிவாஜி கணேசன்கிட்ட. அப்போ சிவாஜி முடியாதுன்ட்டாரு. நீ என் மனைவியாவு, என் கூட வான்னு. ஸோ இப்போ இப்படி பேசிக்கிட்டு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்படி கஷ்டப்படுறேன், எங்கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்குறீங்களே, இன்னொருத்தரோட மனைவி, இது நல்லதில்லை அப்படின்னு என்னமோ 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் அந்த இடித்த வேகத்தில் பட்டுன்னு அந்த ஜன்னல் பக்கமாக சிவாஜி கணேசன் இப்படி பார்த்துக்கிட்டு பேசுகிறப்ப கண்ணில் வந்து இந்த இடி இருக்குதுல்ல, மின்னல் வந்து சிவாஜி கணேசன் கண்ணில் பட்டுருச்சு. 2 கண்ணிலையும் பட்டு அந்த மின்னல் கண்ணு 2 குருடாக போயிடுச்சு. சிவாஜி கணேசனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. அப்போ வந்து பக்கத்தில் மங்களா இவங்க இருந்தாங்களா, எம்ஜிஆர் மனைவி, என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சுன்னு. இல்லை கண்ணு ஒன்றுமே தெரில, கண்ணு பார்க்க முடியல, இருட்டாக போச்சு, எனக்கு கண்ணு தெரில எனக்கு அப்படின்னு அவர் கதறாரு கடந்து. சிவாஜி கணேசன் மங்களா இருக்காங்களா எம்ஜிஆர் மனைவி சொன்னாங்க, இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணினது வந்து பெரும் பாவம், கடவுள் ஒருத்தர் இருக்கார், இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இப்போ பாருங்கள் உங்கள் கண்ணு போச்சு பாருங்கள், கண்ணையே எடுத்துட்டார் கடவுள், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பேசக்கூடாது இன்னொருத்தரோட மனைவிக்கிட்ட அப்படின்னு என்னென்னமோ பேசினாங்க. அதுக்கு பிறகு மங்களா இருக்காங்கள்ல, நான் பிள்ளைக்கு வந்து மருந்து வாங்கணும், அவர் இன்னும் வந்து பிள்ளை வந்து காய்ச்சலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னதும் இவர் சிவாஜி கணேசன் வந்து அவர் கண்ணு தெரியல, குருடாக தான் இருக்கார், அவரோட பேண்ட்ஸில் இருந்து காசு எடுத்து அந்த மங்களா கையில் கொடுக்குற காசை வாங்கிட்டு நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் வைத்தியம் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன், ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறேன்ட்டு பிள்ளைய அவர் அங்கேயே வீட்லேயே இருக்க வச்சுட்டு, ஏன்னா கண்ணு தெரியாது, நடக்க முடியாது, இந்த கண்ணு குருடாக போச்சு. அப்புறம் வந்து மங்களா வந்து போய் பிள்ளைய கூட்டிக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டி பிள்ளை நல்லாயிருது, பிள்ளை காய்ச்சல்லாம் நல்லாகி மருந்து கொடுத்து பிள்ளைக்கு அந்த காய்ச்சலை வந்து நல்லாக்கிடுறாங்க அவங்க மனைவி. அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்க வீட்டுக்கு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்துட்டார். எம்ஜிஆர் வந்து மங்களாவையும் அந்த பையன் அவங்க மகனையும் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து சிவாஜி கணேசனை போய் பார்க்குறாங்க. சிவாஜி கணேசனை பார்த்து அப்புறம் அதுக்கு பிறகு சிவாஜி கணேசனுக்கு கண்ணு தெரியலையா, அதுவும் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருது. ஸோ இப்போ கடைசியில் என்ன கதையில் எப்படி முடியுதுன்னா, கடைசியில் எம்ஜிஆரும் மங்களாவும் அவங்க மகன் கண்ணன் 3 பேரும் எல்லாம் நல்லா இருக்காங்க. சிவாஜி கணேசன் நிலைமை என்ன ஆகுதுன்னா, கடைசியில் சிவாஜி கணேசன் வந்து வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. வேறொரு பொண்ணுன்னா சொக்கிங்கிற ஒரு பெண்ணை சிவாஜி கணேசன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சிவாஜி கணேசன் கண்ணு தெரியல, இருந்தாலும் அந்த சொக்கிங்கிற பொண்ணு வந்து முந்திய சிவாஜி கணேசன்
கண் வந்து நல்லா தெரிகிறப்ப அந்த சொக்கிங்கிற பொண்ணு வந்து சிவாஜி கணேசனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. அந்த பிள்ளை அந்த படத்தில் கதையில் இடையிடையே அப்படி தான் வரும். 2 பேரும் அவள் வந்து விரும்புகிற மாதிரி சிவாஜி கணேசன். ஆனால் சிவாஜி கணேசன் விரும்ப மாட்டார். கடைசியில் கண் வந்து தெரியாமல் போனதும் குருடானதும் கடைசி கட்டத்தில் அந்த சொக்கிங்கிற பிள்ளை வந்து கண்ணு தெரியாட்டியும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு சிவாஜி கணேசனை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த கல்யாண காட்சியெல்லாம் வந்து படத்தில் காட்டல. கடைசியில் வந்து எம்ஜிஆர் மனைவி மங்களா, அவங்க மகன் கண்ணை எல்லாரும் கடைசி கட்டத்தில் நல்லா வாழ்கிற மாதிரி கதை முடியுது. சிவாஜி கணேசனும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு சொக்கிங்கிற பொண்ணை. ஏன்னா அவள் தான் ரொம்ப நாளாக காதல் பண்ணான் சிவாஜி கணேசனை. ஸோ கண்ணு குருடாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த கதை வந்து கடைசியில் 2 நண்பர்களுக்குள்ள கதை வந்து எப்படி முடியுதுன்னா, சிவாஜி கணேசன் கடைசியில் திருந்திடுறாரு. ஆனால் அவருக்கு கண்ணு குருடாக போச்சு. எம்ஜிஆர் வந்து கடைசியில் ஜெயிலேருந்து வந்து மனைவி மகனோட சந்தோஷமாக வாழ்கிறாரு. கதை சுபம்னு முடிஞ்சிடுச்சு. இந்த கூண்டு கிளிங்கிற படத்து கதை இவ்வளோ தான். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு கல்யாணம் பண்ணின ஆணோட மனைவியை வேறொருத்தன் விரும்பக்கூடாது, வேறொரு ஆண் வந்து தொல்லை கொடுக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாது, அவங்க நிம்மதியை கெடுக்கக்கூடாது. ஒரு பெண்ணு வந்து இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா, பிள்ளையோட வாழ்ந்தா அவங்க நல்லா இருக்கட்டும்னு விட்டுறணும். ஆனால் நம்ம வந்து அடையணும், ஆசைப்பட்ட பெண்ணை நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம சேர்த்துக்கிட்டு வாழணும் அப்படின்னு எந்த ஒரு ஆணுமே நினைக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னே எத்தனையோ ஆண்கள் எத்தனையோ பெண்ணை விரும்பியிருப்பாங்க. ஆனால் அந்த பெண்ணு வந்து வேறொரு ஆணை கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கு இது அப்படி பார்க்க நேரிடுது. அந்த சமயத்தில் நீ கல்யாணம் பண்ணிட்டியா, நல்லாரு அப்படின்ட்டு நம்ம போயிடணும். அவங்க வாழ்க்கையில் போய் குறுக்கிடக்கூடாது. சும்மா பேசிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு புருஷக்கிட்ட அதே இதையும் சொல்லிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்கக்கூடாது. ஸோ இப்போ இதுதான் இந்த கதையில் வந்து என்னென்னா, 2 கூட்டாளி, ஒரு பெண்ணு, அந்த ஒரு பெண்ணுக்காக 2 கூட்டாளிக்கு மன வருத்தம் வருது. ஆனால் கடைசியில் எப்படி முடியுது? நல்ல விதமாக முடியுது. ஆனால் அந்த கூட்டாளிங்களில் ஒருத்தனுக்கு கண்ணு போகுது. ஏன்? கடவுள் வந்து கண்ணை பறிச்சுட்டார். காரணம் என்ன? ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணுக்கு பத்தினியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தான் கணவர் தான் இந்த உலகம், நம்ம கணவர் தான் வந்து நமக்கு எல்லாமே, நம்ம தெய்வம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பெண்ணு. அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து பாவத்தை பண்ணக்கூடாது இன்னொரு ஆண். கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தி எத்தனை பேரை வேணாலும் ஒரு ஆண் விரும்பலாம். ஆனால் ஒரு பெண்ணு வந்து அவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு பிறகு எங்கே பார்த்தாலும் கண்டுக்காமல் போயிடணும். அதை விட்டு அவங்கள துரத்திக்கிட்டு இதையும் தொல்லை கொடுத்துக்கிட்டு புருஷனுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இப்படி இருக்கக்கூடாது. இது நல்லதில்லை. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லோரும் இப்படி இருக்க மாட்டேன். ஆண்கள் எல்லாருமே கெட்டவங்க இல்லை, எல்லா ஆண்களும் நல்லவனுங்கன்னு சொல்ல முடியாது. இதை எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். யார் நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் காதில் போட்டுக்கிறீங்களோ போட்டுக்குங்க. வேறு யாராவது இந்த மாதிரி இது தவறாக நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற பெண்கள்கிட்ட நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொண்டு ஜெயலலிதா எம்ஜி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.